ஓகே. ஸோ, இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்ஸ்டாலயும் ஆட் ரன் பண்ணலாம். ஓகேங்களா? இன்ஸ்டாலயும் வந்து நம்ம ஆட் ரன் பண்ணலாம். Facebook மெட்டாலயும் ஆட் ரன் பண்ணலாம். ஸோ, மோஸ்ட்டா அந்த பிசினஸ் பீப்பிள் எல்லாருமே ரைட் இன்க்ளூடிங் மீ நானுமே Facebook மெட்டால தான் ஆட் ரன் பண்றேன். ஆனா, Facebookல ஆட் ரன் பண்றவங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணது இன்ஸ்டால தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதுவும் நானும் தான் இன்க்ளூடிங் மீ. ஓகே. நானும் வந்து இன்ஸ்டால தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இன்ஸ்டா விட்டுட்டு ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்டின்றக்காட்டி மெட்டா போயிருவாங்க. ஓகே. ஸோ, மெட்டால Facebook மெட்டா ஆட்ஸ்ல அப்டி என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 2த்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஓகே. இன்ஸ்டால ஜஸ்ட் உங்க ரீல வந்து பூஸ்ட் பண்றதுக்கும், போஸ்ட்ட பூஸ்ட் பண்றதுக்கும், Facebookல வந்து நம்ம பக்காவா ஓகே ஒரு ஆர்டர் வந்து கிரியேட் பண்றதுக்கும், கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? என்னென்ன வந்து இங்க ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு அப்டின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டா பார்த்துடலாம். ஓகே. ஸோ நான் வந்து ஆரம்பத்துல நான் சொன்ன மாரி நானும் ஸ்டார்ட்டிங்ல இன்ஸ்டால தான் வந்து பூஸ்ட் சொல்லி தான் குடுத்துட்டு இருந்தேன். ஒண்ணுமே இல்ல. இப்போ உங்களோட போஸ்டர் இருக்கும்ல. இப்ப நான் எல்லாமே ரீல்ஸ் தான் போட்டுருக்கேன். ரீல்ஸ்னாலும் சரி, போஸ்ட்னாலும் சரி. நீங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இங்க வந்து பூஸ்ட்ன்னு காட்டும். நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே. ஃபோன்லயே காட்டும். இந்த பூஸ்ட் ரீல் அப்டின்றத கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே. இதான் வந்து செட்டிங்ஸ். உங்களோட ஆட் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க அப்டின்னா, ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா இது வைக்கணும். இல்ல வெப்சைட் விசிட் பண்ணணும் அப்டின்னா இங்க. இல்ல உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் அப்டின்னா நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஓகே. WhatsAppக்கு, Instagramக்கு அப்டின்றது. இது பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் எதிகல் பாலிடிக்ஸ். இது வேணாம். ஓகே. இது பாலிக்கு ரிலேட்டடா நம்ம பண்ணா தான் வந்து நம்ம இது டிக் பண்ணணும். இது வேண்டாம். ஓகே. இத நம்ம கிளிக் பண்ண தேவையில்ல. தென் கீழ வர்றோம் அப்டின்னா, நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே. ஆடியன்ஸ் இத நான் வந்து ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, இங்க கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆடியன்ஸ் என்ன? டார்கெட் ஆடியன்ஸ் உங்களோட ஏஜ், யார டார்கெட் பண்றீங்க? உங்களோட பிசினஸ் பொறுத்து. ஓகே. ஸோ அதெல்லாம் இங்க நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டு தென் கீழ வந்தீங்க அப்டின்னா ஆட். ஓகே. ஆடோட அமௌண்ட் ஐ மீன் பட்ஜெட். ஓகே. ஆட் பட்ஜெட் எவ்வளவோ அத நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு உங்களுக்கான டியூரேஷன் எவ்வளோ நாள் வந்து ஆட் ரன் ஆகணும் அப்டின்ற டைம் நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஸ்டாப் பண்ற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்டின்னா இந்த ஆப்ஷன் குடுத்துறணும். ஓகே. குடுத்துட்டு பூஸ்ட் ரீல்னு குடுத்தீங்க அப்டின்னா அவ்வளோதான். உங்களோட Instagram ஆட் வந்து ரெடி. அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. இவ்ளோ தான் வந்து இங்க இருக்கும். வேற எதுவுமே இங்க ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? அந்த ஒரு பேஜ் தான் மொத்தமே. இதெல்லாம் இவ்வளோ தான். ஓகேங்களா? டார்கெட் ஆடியன்ஸ் வேணா டீட்டெயிலா வச்சுக்கலாம். ரைட். வேற எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாரி எப்படி சொல்றது? நான் Facebookல சொல்றேன். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு புரியாது. காமிச்சா புரியும். ஸோ Insta பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான். ஓகே. மொத்த கரண்ட் இவ்வளோ தான். கன்டென்ட் ரொம்ப கம்மி இல்லையா? ரொம்ப கம்மியான ஆப்ஸ் தான் நமக்கு அவைலபிளா இருக்கு. இதே நான் வந்து மெட்டா போறேன். ஓகே. Facebook மெட்டா. இது வந்து என்னோட கேம்பெயின் தான். ஸோ கிட்டத்தட்ட 4 கேம்பெயின் வந்து ரன்னிங்ல இருக்கு இப்போ. அது 2 ஆக்டிவா இருக்கு. 2 தான் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி கேம்பெயின்ஸ் இதுல வந்து நான் என்னென்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். நீங்க என்ன பர்ப்பஸ் அங்க வந்து இப்படிலாம் இருக்காது. ஓகேங்களா? மொத்தமும் உங்களோட ரீல் என்னவோ அத நீங்க வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். போட்ட ரீல பூஸ்ட் பண்ணிக்கலாம். போட்ட போஸ்டர பூஸ்ட் பண்ணி எல்லாரையும் பார்க்க வைக்கலாம். அவ்வளோதான் இன்ஸ்டால்ல பண்ண முடியும். பட் இங்க அப்படி கிடையாது. உங்களோட பர்ப்பஸ் என்ன? இப்ப சாதாரணமா ஒரு அவேர்னஸ்னா தெரியும் இல்லையா? நான் ஒரு தமிழ்ல சொன்னா ஒரு விழிப்புணர்வு. ஏதோ ஒரு போஸ்ட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா. ரைட். அதுல என்னோட ஃபோன் நம்பர் மட்டும் இருக்கும். என்னோட டீட்டெயில் எல்லாம் குடுத்து நான் ஒரு போஸ்ட் அடிக்கிறேன் அப்படின்னா, அது அவேர்னஸ்ல குடுக்கலாம். டிராஃபிக் வந்து என்னோட Facebookக்கோ, Instagramக்கோ நான் வந்து வியூவர்ஸ் அதிகமா கொண்டு வரணும். ஃபாலோவர்ஸ் கொண்டு வரணும். அப்படின்னா டிராஃபிக் குடுக்கலாம். என்கேஜ்மென்ட் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து டிஎம் வரணும். ஓகே. டைரக்ட் மெசேஜ் எனக்கு டிஎம் வரணும். WhatsAppலயும், Instagramலயும் வரணும் அப்படின்னா இது குடுக்கலாம். தென் லீடு. லீட் அப்படின்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி பேசிக் வீடியோ இருக்கு. அதுல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட வீடியோ லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பாருங்க. ஸோ அதுல வந்து பேசிக்கா இன்ஸ்டா அண்ட் Facebook வந்து மெட்டா ஆட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம குடுத்துருக்கோம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஸோ இத பத்தி இன் டெப்த்தா நான் பேசியிருப்பேன். ஓகே. ஸோ லீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி ஒரு லீடோட டேட்டா வேணும். ஓகே. என்னென்ன வேணும்? டேட்டா பத்திலருந்து அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க? மேரிடா, அன்மேரிடா? ஸோ இது எல்லாமே வந்து எடுத்துக்க முடியும். உங்க லீட் வைக்கிறது மூலமா. தென் ஆப் ப்ரமோஷன். ஏதோ ஒரு ஆப் இருக்கு. நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து அது நெறைய பேர் இன்ஸ்டால் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஆப் ப்ரமோஷன். சேல்ஸ். இப்ப நான் காமர்ஸ் பண்றேன். வெப்சைட்ல சேல்ஸ் நடக்கணும். Shopifyல பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து சேல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. இந்த மாரி உங்களோட பர்ப்பஸ் என்னவோ, உங்களோட பிசினஸ் என்னவோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க பிரிச்சுக்கலாம். அது கூட இல்ல. நான் லீட்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க. இங்க இருக்க மாரி ஆப்ஷன் வந்து வேற இன்ஸ்டால வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ரைட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க தான் வந்து நம்ம ஆட் செட் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்க பாருங்க. உங்களுக்கு வெப்சைட் வரணுமா? இல்ல இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணணுமா? இல்ல மெசேஞ்சர்ல வரணுமா? இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அண்ட் மெசேஞ்சர்ல வரணுமா? Instagramல வரணுமா? WhatsAppல வரணுமா? இல்ல டைரக்ட்டா கால் பண்ணணுமா? ரைட். இதெல்லாம் அங்க வராது. கால் ஆப்ஷன் அந்த Instagramல வராது. தென் அது மட்டும் இல்ல. உங்களோட பட்ஜெட். ஓகே. இத நம்ம அங்கேயே பார்த்தது தான். தென் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட். ஓகே. நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்க? எப்ப ஸ்டாப் பண்றீங்க? அப்படின்றது. அத விட முக்கியமானது என்ன அப்படின்னா, லொகேஷன். இங்க மாரி டார்கெட் ஆடியன்ஸ் வந்து அங்க பண்ண முடியாது. ஓகே. லொகேஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க பண்ணிட்டு, இங்க இருக்கு பாருங்க. ஆடியன்ஸ்ல டீடைல் டார்கெட்ன்னு இருக்கும். ஓகே. இங்க வந்துட்டு உங்களுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் என்ன? சஜஷன்ல போனீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வேர்ட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ வந்து க்ளோத்திங்னு குடுக்குறேன். ஓகே. இங்க வந்துருச்சா? க்ளோத்திங்னு குடுத்துட்டு, இங்க சஜஷன் குடுத்தேன் அப்டின்னா, அத பத்தின ரிலேட்டட் எல்லா கீவேர்டும் இங்க வரும். ஓகே. அதுக்கு ஈவனா என்னென்ன கீவேர்ட் இருக்கோ அது எல்லாமே இங்க வரும். அது மட்டும் இல்ல. நான் ப்ரௌஸ்ல போறேன். இப்போ வந்து டெமோகிராஃபி அப்டின்னா, இப்போ வந்து எஜுகேஷன் அவர் படிச்சிருக்காரா? எஜுகேஷன் லெவல் என்ன? ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியா? ஸ்கூலா? யுனிவர்சிட்டியா? என்ன படிச்சிட்டு இருக்காரோ நான் டார்கெட் பண்ணணும். ஃபினான்சியல். ஓகே. அவரோட இன்கம் வந்து எவ்வளவா இருக்கணும்? ஆனுவல் இன்கம். எவ்வளோ இன்கம் இருக்கிறவர நான் டார்கெட் பண்ணணும். ஓகே. லைஃப் ஈவென்ட். ஓகே. அனிவர்சரியா? தென் டேட் ஆஃப் பர்த் வேறயா? ஓகே. அவர் எப்ப எந்த இயர்க்கு அப்புறம்? ஓகே. தென் அந்த மாரி. ஃபீல்ட் ஆஃப் இப்போ லாங் ரிலேஷன்ஷிப்பா, நியூ ஜாப்ல இருக்கவரா? நியூ ரிலேஷன்ஷிப்பா? நியூலி என்கேஜ்டா? ஓகே. ஆ 6 மந்த்க்கு முன்னாடி ஆனவங்களா? ஸோ இந்த மாரி. தென் அதே மாரி பேரண்ட். ஆல் பேரண்ட் ரிலேஷன்ஷிப். ஸ்டேட்டஸ். மேரிடா? அன்மேரிடா? சிங்கிளா? என்கேஜ்டா? வொர்க். ஓகே. இண்டஸ்ட்ரியா? ஜாப் டைட்டிலா? இன்ட்ரெஸ்ட் அதே மாரி. எதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்காரு அவரு? பிசினஸ்லயா? என்டர்டெயின்மென்ட்டா? என்டர்டெயின்மென்ட் அப்டின்னா கேம்ஸா? லைவ் ஈவென்ட்டா? மூவிஸா? மியூசிக்கா? ரீடிங்கா? டிவியா? டிவி ஷோஸ்ல கேம் பார்ப்பாரா? ஆ ரியாலிட்டி ஷோஸ் பார்க்குறவரா? டாக் ஷோஸ் பார்க்குறவரா? எந்த மாரி ப்ரோகிராம் பார்க்குறவரு? அப்படின்ற வரைக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இன் டெப்த்தா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ அங்க வந்து டார்கெட் பண்ண முடியாது. எதுல அப்படின்னா இன்ஸ்டால. ஓகே. ஸோ இந்த மாரி அக்குஹார் ஆணி வெடியா பிரிச்சு டார்கெட் பண்றது எல்லாமே நீங்க தான் பண்ண முடியும். ஸோ இதனால தான் சொல்றது ப்ரொஃபஷனலா நம்ம பண்றோம் அப்படின்னா, நீங்க இன்ஸ்டால பார்க்குறீங்க இல்லையா ஆட்ஸ் அதுல வந்து 90% மேல மெட்டால தான் பண்ணுவாங்க. ஒரு 10% பீப்பிள் மட்டும் தான். ஓகே. அவங்களும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்துருவாங்க. ரைட். பட் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, உங்களுக்கு சாதாரணமா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு போஸ்ட் வந்து நீங்க இது பண்றீங்க. இப்ப அவேர்னஸ் பண்றீங்க இல்லையா? இதுல சொன்ன மாரி. ஸோ அந்த மாரி உங்களுக்கு போஸ்ட் ஏதாவது நீங்க பூஸ்ட் பண்றீங்க அப்டின்னா, இன்ஸ்டால பண்ணிக்கலாம். ரைட். சம்திங் நீங்க இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்டின்னா, எப்படி ரன் பண்ண கம்மியான பட்ஜெட். எனக்கு வந்து அதிகமா ஃபாலோவர்ஸ் வரணும், வியூவர்ஸ் வரணும் அப்டின்னா, நீங்க இன்ஸ்டா யூஸ் பண்ணலாம். அப்டி இல்ல. எனக்கு வந்து ப்ராப்பரா என்னோட என்னோட பொருள் விக்கணும். நான் ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்றேன். என்னோட ப்ராடக்ட் விக்கணும். என்னோட சர்வீஸ்க்கு வந்து லீட்ஸ் வேணும். எனக்கு ப்ராப்பரான லீட்ஸ் வேணும். நான் லேண்ட் விக்கணும், வீடு விக்கணும். இந்த மாரி நீங்க பெரிய பெரிய விஷயத்துக்கு வரீங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா மெட்டா ஆர்ட்ஸா யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இது மட்டும் இல்ல. சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் 1 ஹவர் வீடியோ போடலாம். ஓகேங்களா? 1 ஹவருக்கு மேலயே போடலாம். இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே. ஓகே. அதே மாரி இங்க பாருங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். மேரேஜ் பண்ணவரா? ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஃபாதர்ஹுட்டா? ஓகே. வெட்டிங்ஸு, ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ். பாடி பில்டிங் பண்றவங்களா? அவங்களுக்கு மட்டும் ஆடு போகும். யோகா பண்றோம். யோகா பண்றவங்க மட்டும் ஆடு போகும். ஓகே. ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸு. ஓகே. ஹாபிட்ஸு. ஹாபிஸ் என்னென்ன பழக்கம் இருக்கு அவர்ட்ட? பாலிடிக்ஸ்ல இருக்கவங்களா? ஷாப்பிங் அண்ட் ஃபேஷன் அதிகமா ஷாப்பிங் பண்றவங்க. ஷாப்பிங் அண்ட் அவுட்டோர்ஸு. டெக்னாலஜி. ஓகே. கடைசி வந்து பிஹேவியர்ஸ். பிஹேவியர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? டிஜிட்டல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமா இருக்கவங்களா? அதாவது மொபைல் அதிகமா கேன்வா யூஸ் பண்றவங்களா? என்னென்ன காட்டுது பாருங்க. Facebook பேமெண்ட் அதிகமா யூஸ் பண்றவங்களா? ஓகே. ஆப்பரேட்டிங் சிஸ்டம். Facebookல வந்து அவங்க என்ன யூஸ் பண்றாங்க? Macஆ? இல்ல விண்டோஸா? விண்டோஸ் 8ஆ? 7ஆ? 10ஆ? ஓகே. ஸோ இதுக்கு மேல வந்து இன் டெப்த்தா டார்கெட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து மொபைல் டிவைஸ். ரைட். ஸோ அந்த அளவுக்கு இதில பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம டார்கெட் ஆடியன்ஸ் மட்டும் இல்ல. இப்போ நீங்க Instagramல வந்து பூஸ்ட் பண்றீங்க அப்டின்னா, ஒண்ணு போஸ்ட்ல பூஸ்ட் பண்ணலாம். இல்லன்னா ரீல்ல பூஸ்ட் பண்ணலாம். ஓகே. 2ல தான் ஒண்ண தான் பூஸ்ட் பண்ண முடியும். 2யுமே பூஸ்ட் பண்றீங்க அப்டின்னா, அதுக்கு வேற பட்ஜெட், இதுக்கு வேற பட்ஜெட். ஓகே. நீங்க 2யுமே பூஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கு தனியா அமௌண்ட் செலவாகும். இதுக்கு தனியா அமௌண்ட் செலவாகும். ஆனா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன் அப்டின்னா, டைரக்ட்டா இங்க வந்துட்டு டைனமிக் கிரியேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இத நீங்க ஆன் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆஃப்ல இருக்கு. டைனமிக் கிரியேட்டர் வந்து ஆஃப்ல இருந்தது அப்டின்னா, உங்களுக்கு வந்து இங்க தான் வந்து நம்ம கிரியேட்டிவ் ஆட் பண்ணுவோம். ஓகே. நீங்க எந்த வீடியோ வந்து ஆ ஆட் குடுக்கணும் அப்டின்றத இங்க தான் ஆட் பண்ணுவோம். இங்க பாருங்க. ஆட் மீடியான்னு இருக்கா? இதுல வந்து இமேஜா, வீடியோவா? எந்த வீடியோ நான் ஆடா குடுக்க போறேன், எந்த இமேஜ் நான் ஆடா அப்லோட் பண்ண போறேன் அப்டின்றத இங்க தான் அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து டைனமிக் வந்து ஆஃப்ல இருக்கு. அப்டின்னா, நீங்க ஏதோ ஒரு வீடியோ அல்ல இமேஜ் மட்டும் தான். ஒண்ணு வீடியோ அப்லோட் பண்ணணும், இல்ல இமேஜ் அப்லோட் பண்ணணும். 2ல தான் ஒண்ணு மட்டும் தான் பண்ண முடியும். அதே நான் இங்க வந்து ஆட் செட்டுக்கு வந்துட்டு டைனமிக்க வந்து ஆன் பண்ணிட்டேன். டைனமிக் இருக்கு இல்லையா? கன்டின்யூ. நான் ஆன் பண்ணிட்டேன் அப்டின்னா, இப்போ நான் இங்க வர்றேன். திருப்பி அதே மாரி இங்க பாருங்க. இமேஜ், வீடியோ நீங்க எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் வீடியோஸ் குடுத்துட்டு, இப்போ இந்த வீடியோ நான் ஆட் பண்றேன். ஓகே. இன்னொரு வீடியோ. இந்த வீடியோ நான் ஆட் பண்றேன். இமேஜ். இந்த இமேஜ் நான் ஆட் பண்றேன்.
ரைட். ஸோ இந்த மாரி மல்டிபிளா நீங்க ஒரே கேம்பெயின்ல பண்ணிக்கலாம். இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் ஆகும். அப்ப எப்படி பிரதர் ஒவ்வொரு வீடியோ எப்படி இப்ப வந்து ஷோ ஆகும் அப்படின்னா, இப்ப யாரெல்லாம் வந்து போஸ்டர் ஆட் அதிகமா பார்க்குறாங்களோ, போஸ்டர் ஆட் வந்து அதிகமா கன்சியூம் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த போஸ்டர் ஆடா போகும். யாரெல்லாம் வீடியோ ஆட் வந்து அதிகமா கன்சியூம் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஆடா போகும். ஓகே. இது வந்து Facebookே அது பிரிச்சுக்கும். Facebook அல்கோரிதமே இதுக்கு நெறைய ஐ மீன் என்ன சொல்றது? நெறைய கிரைட்டீரியா இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி பிரிச்சுக்கும். நீங்க மல்டிபிளா வேற வேற கன்டென்ட்ல ஓகே. நீங்க ஹூக்லாம் வேற வேற யூஸ் பண்ணி நல்ல வீடியோவா நீங்க கிரியேட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுவே வந்து அதோட வேலைய பார்த்துக்கும். ஓகே. எந்த வீடியோ வந்து நல்லா மூவ் ஆகுதோ, அந்த வீடியோ அதிக பேருக்கு ஷோ பண்ணும். இப்ப நான் 3 வீடியோ அப்லோட் பண்றேன். எனக்கு ஒரு வீடியோ மட்டும் நல்லா ஷோ ஆகுது அப்படின்னா, நல்லா வியூ ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த வீடியோ மட்டும் அதிக பேருக்கு காட்டும். ஓகே. மிச்ச 2 வீடியோ வந்து எனக்கு அவ்வளோ பெருசா ஆகல அப்படின்னா, அத வந்து பெருசா வந்து ஷோ ஆகாது. ஓகே. அதே மாரி போஸ்ட்டும் அதே மாரி தான். போஸ்ட் வந்து எனக்கு பெருசா போகல அப்படின்னா, அத வந்து ஷோ பண்ணாது. ஸோ இதுவே வந்து ஃபில்டர் பண்ணிக்கும். ஸோ அப்படின்றப்போ நீங்க ஒவ்வொரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி, ஒவ்வொன்னுக்கும் பணம் கட்டி நம்ம லாஸ் பண்றதுக்கு பதிலா, ஸோ ஒரே கேம்பெயின்ல அந்த டைனமிக் கிரியேட்டிவ்ல ஸோ மல்டிபிள் ஆட் வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஓகே. ஆடியோ, வீடியோ அந்த போஸ்ட் நீங்க குடுத்துக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் தென் இங்கே மாரி. அதுல வந்து எப்படி சொல்றது? பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன், இந்த மாரி வேற டைப்லலாம் இருக்காது. சேம் ஒரே டைப்பா தான் இருக்கும். இங்க அப்படி கிடையாது. ஓகே. நீங்க மாத்திக்கலாம். அதே மாரி கால் டூ ஆக்ஷன் பட்டனையும் உங்களுக்கு என்ன மாரி வேணும் அப்படின்றத மாத்திக்கலாம். அது மட்டும் இல்ல 2, 3 கூட நீங்க வச்சுக்கலாம். ரைட். நான் 3 வீடியோ வச்சிருக்கேன் இல்லையா? 3 வீடியோக்கு நான் ஒவ்வொன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொன்னு வச்சுக்கலாம். ரைட். நீங்க உங்களோட பிசினஸ் என்னவோ அதுக்கேத்த மாரி நீங்க மாத்திக்கலாம். இந்த ஆக்ஷன் கால் டூ ஆக்ஷன. ரைட். இங்க வந்து ஃபார்ம் இருக்கு. நான் சொன்ன மாரி இந்த மாரி நீங்க ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம். இது என்னோட பிசினஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ட்ரேடிங் கம்யூனிட்டி நான் ஒண்ணு ரன் பண்றேன். ஸோ அதுக்காக இங்க பாருங்க. நான் என்னென்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஆ உங்களோட மெயில் ஐடி, நேமு, ஃபோன் நம்பர் இது கேட்டிருக்கேன். ஓகே. என்னோட குரூப்ல ஆட் ஆகுற மாரி என் குரூப் லிங்க் வந்து நான் இங்க வச்சிருக்கேன். ஓகே. இந்த மாரி நீங்க ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட். அந்த ஃபார்ம்ல கிரியேட் பண்றத நம்ம பார்க்கலாம். பட் இங்க நியூ ஃபார்ம் குடுத்துட்டு, கிரியேட் ஃபார்ம் குடுத்து நீங்க வந்து ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து என்னென்ன டேட்டா வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்க அங்கேயே எடுத்துக்கலாம். கிளையன்ட்டோட டேட்டா பர்த்லருந்து அவங்க இப்போ மேரிடா, அன்மேரிடா அப்படின்னு பேரண்டா இல்லையா அப்படின்ற வரைக்கும் டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே ஃப்ரீ தான். ரைட். இந்த இன்ஸ்டன்ட் ஃபார்முக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ உள்ள இருக்க ஆப்ஷன் தான். நீங்க எல்லாமே வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். கேம்பெயினுக்கு மட்டும் தான் நம்ம பே பண்ண போறோம். ஒரு கேம்பெயின் வந்து பட்ஜெட் எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்றது தான் பே. ஓகே. மித்தபடி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இவ்ளோ ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலா நான் எல்லாமே இப்ப சொல்லல. கம்மியா தான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே சொல்லணும் அப்படின்னா மணிக்கணக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணும். சீரியஸா அந்த அளவுக்கு வந்து இங்க ஆப்ஷன் இருக்கு. ஓகே. எங்கன்னா மெட்டால. ஸோ Facebook வந்து அவ்ளோ இது ஆக்சுவலா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்ளோ இல்ல. ஓகேங்களா? ஒரு 8 இயர்ஸ், 10 இயர்ஸ் முன்னாடி இவ்ளோ ஆப்ஷன் இல்ல. ஸோ இவங்க போக போக வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இவ்ளோ ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இப்ப நீங்க நான் பிசினஸ் பண்றேன் ஆ ஸோ ஏதோ ஒண்ணு ஓகேங்களா? பிசினஸ் பண்ணாலும் சரி, நான் சர்வீஸ் பண்ணாலும் சரி, ஏதோ ஒண்ணு. அதுக்கு நான் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றது? ரைட். சிம்பிள். ஒண்ணுமே இல்ல. உங்களோட பிசினஸ் என்ன அப்படின்றத முடிவு பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றதையும் பாருங்க. ஸோ நாங்க வந்து ப்ரொஃபஷனலா ஸோ எந்த கிளையன்ட்டா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து மெட்டா ஆட்ஸ் ரன் ஆகுமா? ஆகாதா? சூட் ஆகுமா? ஆகாதா? ஓகே. ஏன்னா உங்களோட ப்ராடக்ட்டோட பிரைஸ பொறுத்து இருக்கு. தென் நீங்க எந்த மாரி ஆடியன்ஸ் கேட்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ அது எல்லாமே இன் டெப்த்தா நாங்க இத எக்ஸ்பிளைன் பண்ணி, தென் எவ்வளோ நீங்க பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணலாம்? ஸோ எந்த மாரி லீட் கலெக்ட் பண்ணலாம்? உங்களோட ஆள் கிரியேட்டிவ் எப்படி இருக்கணும்? இது எல்லாமே கைடன்ஸ் எல்லாமே டோட்டலா நீங்க உங்களோட பிசினஸ் மட்டும் சொன்னா போதும். உங்களோட பர்ப்பஸ் சொன்னா போதும். ஓகே. எவ்வளோ லீட்ஸ் வேணும் அப்படின்ற கவுண்ட் வரைக்கும், எந்த ஏரியால வேணும் அப்படின்றது எல்லாமே ரைட் இன் டெப்த்தா நாங்களே வந்து பிரிச்சு உங்களுக்கு எல்லாம் பண்ணி குடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆட் ரன் பண்ணணும். என்னோட கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, என்னோட கான்டாக்ட் நம்பர் கீழ இருக்கு. ஸோ கூப்பிடுங்க. ஆஃபீஸ்ல எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கால் புக் பண்ணுவாங்க. ஸோ ஜூம் மீட் இருக்கும். ஒரு 1/2 டூ 1 ஹவர். ஓகே. இன் டெப்த்தா நம்ம அத பேசி உங்களுக்கு வந்து கேம்பெயின் ரன் பண்ணிடலாம். ரைட். ஸோ இது வந்து எப்படி சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல மளிகை கடையோ, ஜவுளி கடையோ. ஓகே. நான் வந்து எந்த மாரி ஆடியன்ஸ் ரன் பண்ணலாம் அப்படின்னா, அது வேற கேட்டகரி இருக்கு. இல்ல இந்த Facebook ஆட் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகுமானா அதுவும் இல்ல. உங்களோட ப்ராடக்ட்டோட வேல்யூவ பொறுத்து அதுவும் மாறும். ரைட். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ரைட். ஸோ நம்ம இன் டெப்த்தா நம்ம பேசணும். உங்களோட பிசினஸ் என்ன பண்றத பாருங்க. கான்டாக்ட் நம்பர் கீழ இருக்கு. ஸோ அத நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கால் புக் பண்ணுங்க. நம்ம இன் டெப்த்தா பேசலாம். ஓகே. தேங்க் யூ சோ மச். ஸோ வேற வீடியோல வேற ஏதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கன்டென்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ சோ மச்.